வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். புதுடெல்லியில் இன்று துவங்கி 3 நாள்கள் நடைபெறவுள்ள 5வது தேசிய தலைமைச் செயலர்கள் மாநாட்டிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையேற்க உள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுடெல்லியில் பிரதமரின் தேசிய சிறார் விருதுகளை வழங்கினார். துணிச்சல், விளையாட்டு, கலை, சமூக சேவை உள்ளிட்டவைகளில் சிறந்து விளங்கும் 20 குழந்தைகள் இவ்விருதினை பெற்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 129வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி நாளை மறுநாள் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி, மைகவ் இணையதளம் மற்றும் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாக இன்று இரவு வரை தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற வீர் பால் திவஸ் விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்று சாதனை புரிந்த சிறார்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். திரிபுரா சட்டப்பேரவைத் தலைவர் பிஸ்வ பந்து சென் மறைவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். திரிபுரா மாநில வளர்ச்சி மற்றும் சமூக பணிகளுக்கான அவரது செயல்பாடுகள் என்றென்றும் நினைவு கொள்ளப்படும் என்று பிரதமர் கூறியுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோரும் பிஸ்வ பந்து சென் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். 21வது சுனாமி தினம் இன்று புதுச்சேரியில் அனுசரிக்கப்பட்டது. கடற்கரை சாலை காந்தி சிலைக்கு பின்புறம் உள்ள கடல் பகுதியில் பூக்களை தூவி முதலமைச்சர் திரு ரங்கசாமி அஞ்சலி செலுத்தினார். நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர், மீன்வளத்துறை அமைச்சர், சட்டப்பேரவை உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.